சூமூலி ருயத்திஹி, புறைய பார்த்து நோன்பு வைங்க, புறைய பார்த்து நோன்பு விடுங்கன்னா முன்னுக்கு இருந்த மக்காவாசிகளுக்கோ மதீனாவாசிகளுக்கோ மட்டுமா இல்ல இருக்குமா? இதுல யாருக்காவது இதுக்கு முன்ன ஏதாவது தர்க்கங்கள் வந்துச்சா, வாத பிரதிவாதங்கள் வந்துச்சா? ஹதீசுகள் அப்படி பிரிச்சமா? இல்ல இல்ல, முன்னிலையில பேசினதெல்லாம் அவங்களுக்கு, படற்கையில பேசினதான் நமக்கு. அப்படி சொன்னாங்களா ரசூலுல்லாஹ்? அது அல்லாஹ் தஆலாவே சொல்லிட்டானே, வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபகுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்ததை எடுங்க, அவர் தடுத்ததை விடுங்க. அது முன்னில படற்கை எல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் தான். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்க. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த அல்லாஹ்வின் தூதரில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குன்னு சொல்லி முடிச்சாச்சு. புரிஞ்சுதா? இப்ப நம்ம தெளிவா யோசிக்கணும். நம்ம பகமையை மறந்து, விளங்கிட்டா, என் கை வெல்லணுங்கிறத விட்டு போட்டு நடுநிலையா இருந்து என்ன சொல்றாங்கிறத கொஞ்சம் கேளுங்க. நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோங்கிறத கொஞ்சம் பாருங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நோன்பு புறைய பார்த்து நோன்பு வைங்க, புறைய பார்த்து நோன்பு விடுங்க. சரி, இப்ப இதுக்குள்ள இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபைன் ஷஹீத ஷாஹிதானி ஃபஸூமு வஅஃப்திருங்கிறாங்க. புறைய பார்த்து நோன்பு வைங்க, புறைய பார்த்து நோன்பு விடுங்க. அது ஒரு ஹதீஸ், நசாயில வரக்கூடிய ஹதீஸ், இன்னும் முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ், அபுதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ், இன்னும் பல கிரந்தங்கள்ல வரக்கூடிய ஹதீஸ். ரெண்டு பேர் சாட்சி சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளுங்கிறாங்க. இப்ப தூரத்தை மெயின்டைன் பண்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புறைய பாருங்க, புறைய பார்த்து நோன்பு வைங்க, புறைய பார்த்து நோன்பு விடுங்க. உங்களுக்கு ஒருத்தருக்குமே புற தெரியல, அப்படியா? யாராவது சாட்சி சொன்னா ஏத்துக்கோங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லை போடல, சாட்சியா வந்தா எடுத்துக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல ரெண்டு சாட்சி என்று வருது. இன்னொரு ஹதீஸ் வருது அபூதாவுதுல 1625வது ஹதீஸ். அதுல இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, தரா நாஸ் அல் ஹிலால், மக்கள் புறைய தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இருக்கிற மாசம் ஷாபா மாசம் 29வது நாள் அங்க இங்க புறைய பார்க்கறாங்க. ஃபஅக்பர்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னி ரஅய்துஹு, நான் நபி கிட்ட போய் நான் புறைய பார்த்தேன் யா ரசூலுல்லாஹ்ன்றேன். எத்தனை பேர் போறாங்க? இப்ப ஒரு ஆள் தான் போறாரு, ரெண்டு பேர் போகல. நான் மட்டும் போய் சொல்றேன் நான் புறைய பார்த்தேன். ஃபஸாம வஅமர الناس பிஸ்யாமிஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள், மக்களையும் நோன்பு வைக்குமாறு ஏவினார்கள். ஒரு சாட்சியத்தை ஏத்துக்கிட்டாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா, புறைய பார்த்து நோன்பு வைங்க, புறைய பார்த்து நோன்பு விடுங்க, சாட்சி வந்தா ஏற்றுக்கொள்ளுங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. சாட்சி வந்தா ஏத்துக்கங்க அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது எல்லாமே கொமனா பேசினது, எல்லாரையும் பார்த்து பேசினது. எனக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இது. வேறு ஊர்களில் இருப்பவர்கள் அவங்க அங்க பார்க்கட்டும் என்று எங்கேயாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, புறைய பார்த்தா என்ன செய்யுங்க, சாட்சி வந்துட்டா ஏத்துக்கோங்க அப்படிங்கிற. இதுக்குள்ள இன்னொரு ஹதீஸை நாங்க பார்க்கலாம். இந்த ஹதீஸ் இன்னும் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னு சொன்னா, அபூ உமைர் பின் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, சஹாபாக்களில் இருந்து முள்ள எனது சில சாட்சியா முறையில் உள்ளவர்கள் எனக்கு அறிவித்தார்கள். சஹாபாக்களை யார் என்று பேர் சொல்லாட்டி ஹதீஸ் லைவ் ஆகாது. என்ற சஹாபாக்கள் எல்லாருமே எனக்கு ஒரு நபி தோழர் சொன்னார் அப்படின்றது ஹதீஸ் லைவ் ஆகாது. ஒரு சஹாபி சொன்னார்னாலே ஹதீஸ் சரிதான். எனது சாட்சியா முறையில் உள்ள சில நபி தோழர்கள் எனக்கு சொன்னார்கள் என்று ஒரு ஹதீஸ் சொல்றாரு. என்ன ஹதீஸ் சொல்றான்னு சொன்னா, சஹாபாக்கள் நோன்பு 29 பிடிக்கிறாங்க. பிடிச்சுக்கிட்டு அடுத்த நாள் பெருநாளா இல்லையா புறைய பார்க்கறாங்க. பிற யாருக்குமே தெரியல, தகவல் கிடைக்கல. அப்ப என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ்வுடைய சட்டப்படி மாசத்தை 30 முடிக்கணும் இல்ல. அப்ப அடுத்த நாள் நோன்பு வச்சுட்டாங்க. 30வது நோன்பை நாங்க வச்சுக்கிட்டோம். 30வது நோன்பை வச்சு அந்த நோம்போடு இருக்கிறோம். அன்ன ரகபன் ஜாஉ, ஒரு பிரயாண கூட்டம் வராங்க. எந்த நேரத்தில் வராங்க? பகலின் பிற்பகுதியில் வராங்க. பகலின் பிற்பகுதினா அசரு. அந்த அசர் நேரத்தில் என்ன செய்யறாங்க? வராங்க. அந்த சஹாபாக்கள் வந்து ஃபஷஹிது, சாட்சி சொன்னார்கள். அந்த வார்த்தையை பார்க்கணும். வந்து சும்மா பேச்சு வழக்கில் கதைக்கிற ஒன்றிருக்கு, அந்த கேட்டுட்டு இருந்தா போல சொன்னார் அப்படி இல்லை. வந்து சாட்சி சொன்னார்கள். என்ன சாட்சி சொன்னார்கள்? அன்னஹும் ராவ் அல் ஹிலால் பில் அம்ஸ், நாங்க நேத்து புறைய பார்த்தோம் என்று சாட்சி சொன்னார்கள். ஏன்னா வந்து பார்க்கறாங்க, எல்லாரும் நோம்போடு இருக்கிறாங்க. மதீனாவுல சஹாபாக்கள் நோன்பு வச்சிட்டு இருக்காங்க. ஒரு பிரயாண கூட்டம் வருது. அப்ப வேற இடத்துல இருந்து இந்த ஊருக்கு வந்து இறங்குறாங்க. என்ன நேரம் வந்து இறங்குறாங்க? பகலின் பிற்பகுதியில, ரொம்ப தூரம் வந்திருப்பாங்க. நேத்து புறைய பார்த்திருக்கிறாங்க. அப்ப மகரிபில இருந்து இரவு புள்ள வந்து, காலத்தால வந்து, மத்தியானம் வந்து, பின்னரம் வந்து சேர்ந்துட்டாங்க. வந்து சாட்சி சொன்னார்கள், நாங்க புறைய நேத்து பார்த்தோம் அப்படின்றாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா,
ஃபஅமரஹுமுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுஃப்திரு, மக்களுக்கு நோம்ப விட்டுருங்கன்னாங்க. நேத்து புற பார்த்திருக்காங்க. இன்னைக்கு சட்டப்படி நம்ம பிறநாள் எடுத்துக்கணும், நோன்பு வைக்கிறது ஹராம். விளங்கிட்டா? அப்ப இன்னைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம். அப்ப இந்த நோன்பு நமக்கு ஹராம் வைக்கிறோம், நோன்பை விடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் பொறுத்தா வாங்க சொல்லிடும், நோன்பை விட்டுருங்க. பெருநாக்கத்தை தொழணும் இல்லை, அந்த தொழுகை நேரத்துக்கு தொழணும். இப்ப டைம் பெய்த்து நாளை எல்லோரும் தொழும் திடலுக்கு வாங்க. மசல்லாகும் கதன், நாளைக்கு என்ன செய்யுங்க, பெருநாள் தொழுகைக்காக என்ன செய்யுங்க, நாளைக்கு காலையில வந்துருங்க. இப்ப நோன்பை விடுங்க அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது அஹமதுல, அபுதாவுதுல பல கிரந்தங்களை வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில இருந்து வந்த சாட்சியத்தை ஏத்துக்கிட்டு அவங்கள்ட்ட எந்த கேள்வியும் கேட்கல. எந்த ஆட்சிக்குள்ள இருந்து வாரீங்க, எந்த நாட்டுக்குள்ள இருந்து வாரீங்க, எங்களோட கட்டுப்பாட்டுக்கு மேல உள்ளதா, இடையில ஆறு குறுக்க இருந்துச்சா, மலைகள் குறுக்க இருந்துச்சா, ஒன்றும் கேட்கல. எத்தனை மணிக்கு பார்த்தீங்க, அந்த நேரம் மனநிலை எப்படி. இப்ப பிறகுழு கேட்குது, நீங்க எந்த பார்ட்டி, நீங்க எந்த திசையில நின்று எந்த கோணத்துல பார்த்தீங்க, அப்ப நீங்க என்ன சாப்பிட்டு இருந்தீங்க கேட்குறாங்க. எப்படியாவது அதை பொய்ப்பிக்கணும். பிறைய பார்த்தோன்னு சாட்சினா என்ன சுயநலம் இருக்குது பிறைய சொல்றதுல, பிறைய பார்த்துருக்கிறாங்க. அப்ப பிறைய பார்த்து நோன்பு வைங்க, பிறைய பார்த்து நோன்பு விடுங்க, பிறைய பார்த்த செய்தியை சொன்னா ஏத்துக்கோங்கன்றா எவங்களோ வந்து சொல்றாங்க, ஏத்துக்கிறாங்க சொல்லலாம். அப்ப பகலின் பிற்பகுதியில் மெசேஜ் கிடைக்குது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, விட்டுடுங்க நோன்பு, நோன்பு விடுங்க, நாளைக்கு வாங்க பெருநாள் தொழுகைக்கு அப்படின்றாங்க.